முட்டுகளே முட்டுகளே முச்சுவிடா முட்டுகளே காதலந்தான் தூங்குகிறான் காலையில். வேணாம், அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். டே மண்டத்தலையா, அவங்கிட்ட எதுக்குடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? பசங்களை புடிங்கிட்டு ஓடுவியா? ராக்கி, உனக்கு நாக்குல சனி பகவான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ராக்கி. டேய், அவர் நாக்குல ஆடினா என்ன, இல்ல நடுத்தர ரெண்டு ஆடினா என்ன, ஏன் அங்கனுக்குள்ள ரெண்டு ஆடினா கூட எனக்கு என்ன? இவன் ஏன் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்கிட்ட? அவனை பத்தி இவனுக்கு தெரியாதா? ராக்கி, என்ன பழசு மறந்து போச்சோ? என்னடா பழசு மறந்து போச்சு? எனக்கு என்ன மதுரை லூசா? உங்ககிட்ட பேசிய டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இப்போ நான் சொல்ற மாதிரி நீ லெட்டர் எழுதணும், ஓகேவா? வேணாம், நீங்க தப்பு தப்பா சொல்லி கொடுப்பீங்க, நான் எழுத மாட்டேன். அப்படி நான் எழுதி கொடுத்துட்டா நானும் அகல்யாவும் ஃப்ரெண்டா இருக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். வேணாம், நான் அந்த லெட்டர் அவங்க கிட்ட கூட கொடுக்கல, என்கிட்டயே கொடுத்துருங்க. நான் தப்பு தப்பாலாம் லெட்டர் எழுத சொல்லாதீங்க. நான் எப்படி நம்புறது நீ அவகிட்ட கொடுக்க மாட்டேன்னு? என்னால நம்ப முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ எப்ப லெட்டர் எழுதுற அளவுக்கு துணிஞ்சிட்டியோ, இதுக்கு மேல அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நீ நினைக்கிறியா? நெவர். புடி, நான் சொல்ல சொல்ல எழுது. வேணாம், நான் எழுத மாட்டேன். ப்ளீஸ் லெட்டர் என்கிட்ட கொடுத்துருங்க. டேய் மாறி, என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கான். இப்ப லெட்டர் எழுதி தருவானா மாட்டானா கேட்டு சொல்லு. டேய் இங்க பாரு. இப்ப நீ லெட்டர் எழுதி கொடுப்பியா மாட்டியாடா? இல்ல, நான் எழுதி தர மாட்டேன். சரிடா, திரும்பிக்க. டேய் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் நண்பா மதன், இங்க பாரு. கேட்டேன், அவனால முடியாதுன்னு சொல்லிட்டான். டேய், இப்படியே போனின்னு வச்சுக்கோயேன், அந்த சைடுல பெரிய பாறாங்கல் மாதிரி ஒண்ணு இருக்கும், என்ன அதை எடுத்துட்டு வாயேன். எதுக்குடா மச்சான் அடிக்கிற வேலுக்கு ஆம்லெட் போட்டு தின்னவா? டேய் உங்க ஒப்ப மவனே, இந்திரி இந்திரி, நீ இந்த இடத்துல இருக்க, நீ கிளம்பு. சும்மாடா மச்சான், சும்மா எறும்புச்சானி மூஞ்சில அப்பற மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் நல்லா வாட இருக்கு. கொஞ்சம் கலாய்க்க வேணாம், அதுக்கு தான் கலாச்சிக்கிட்டு இருக்கேன். அங்க போடா, பாரு குடி பேப்பரை எழுது. வேண்டாம், அகல்யா தப்பா நினைச்சுப்பாங்க, நான் லெட்டர் கொடுக்கவே இல்லை. வேண்டாம், என்ன விட்டுருங்க. குடினாங்கறல்ல, எழுது. வேண்டாம், எழுதுடா, இல்லன்னு வச்சுக்கோ. உனக்கு ஒரு அக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் மொத்தமாவே அக்கா இல்லாம பண்ணிடுவேன். எழுது. ஐயப்பா, ஃபுல் ஃபயர்ல வந்திருக்காளே. செத்தே அன்னைக்கு மத. பார்த்தி பார்த்தி, அகல்யா எந்திரி மேல எந்திரி. எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அகல்யா, அது நான் சொல்றேன்ல, மேல எந்திரி. யார் அப்புறம் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? நானு பாக்குறேன். எந்திரி பார்த்தி. அகல்யா, நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா இப்ப நீ எந்திரிச்சிருக்கணும், இல்லையா இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? இல்ல எந்திரிக்கிற. எந்திரி. பார்த்தி, என்னாச்சு? ஏன் ஸ்டெப்ஸ் கிட்ட வரல? அது அகல்யா, அது டேய் அறிவில்ல? அறிவில்லையான்னு கேக்குறேன். அவனுக்கு அதெல்லாம் இருக்காது, என்கிட்ட தான் நிறைய இருக்கு. என்கிட்ட இருந்து தான் தினமும் அறிவெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். இன்னைக்கு வாங்கல. டேய் ராக்கி, உன்கிட்ட இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லடா, அதான் உண்மை. சரி, கிளாஸ்ல கட் அடிச்சிட்டு வரணும்னு வந்தீங்களே, என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும் நீங்க? ஏன் நாங்க என்ன செஞ்சோம்? வாத்தி வந்தாரு, நாங்க அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். கிழிச்சிங்க. நேத்து சார் என்ன சொன்னார் லாஸ்ட்ல லெட்டர் எடுத்துட்டு போகும்போது? சிலப்பதிகார கதைய உங்களோட ஸ்டைல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சுருக்கமா எழுதிட்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து கிளாஸ் ரூம் முன்னாடி நின்னு அதை ரீட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி சொன்னாரு. நீங்க மூணு பேர் என்ன பண்ணீங்க? அத எழுதுறவங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொன்னாரு. நீங்க மூணு பேரும் எதுவுமே பண்ணாம அப்படியே எஸ்ஐ ஓடி வந்தீங்கன்னா கேமரால சிக்கிக்கிட்டீங்க. என்னது கேமராலயா? என்ன சொல்ற? என்னது கேமராலயா? சோ
இப்படி ஆயி போச்சு. இன்னைக்கு பார்த்து பவுடர் வேற கம்மியா போட்டுட்டு வந்துட்டேன். எப்படியும் பிரின்சிபல் மேம் வேற பாக்கும். என்னை என்ன நினைக்குமோ தெரியல. எப்போதுமே பவுடர் கரெக்டா இருக்கும் மூஞ்சில. இன்னைக்கு பார்த்து பவுடர் வேற கம்மியா போட்டு வந்துட்டேன். சோ இந்த கேமரா இருக்கிறதே மறந்து போகுது எப்ப பார்த்தா. ராக்கி, நானே கேமரால மாட்டிக்கிட்டோன்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இங்க மூஞ்சில பவுடர் கம்மியா இருக்கோ? சரி, கம்மியா தானே இருக்க. சாணி பவுடர் மூஞ்சில பிக்கோ, இன்னும் அழகா தெரியும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அப்படி என் மேல உனக்கு என்னதான் வஞ்சம்? நான் யார்கிட்ட பேசினாலும் ஏதாவது அவங்கள பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட அப்படிதான் ராகிங் பண்றீங்க. அதை என்ன ஏதுன்னு தட்டி கேட்டா பெரிய இவராட சண்டைக்கு வந்த. சரி, அதை விட்டு தள்ளு. இப்போ நானே இவனு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம். உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன உனக்கு வந்துச்சு? எதுக்கு இப்ப அவன லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் தப்பா நீ தப்பா லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க கொண்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்துட்டாப்ல. நான் அதை படிச்சுட்டு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு போயிருவே நீ நினைச்சியா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? எத்தனை வருஷமா என் கூட படிக்கிற? 4 வருஷமா என் கூட தானே படிக்கிற. 11th 12th என் கூட தானே படிச்ச. எக்கறவ காலேஜுக்கு உன் கூட வந்து சேர்ந்து இருக்கு. அப்படி மட்டும் நீ நினைச்சீன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்னா மாதிரி ஒரு கேவலமானவன் எவனுமே இருக்க முடியாதுடா. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? யார்கிட்ட பேச உனக்கு எதுக்கு? உன் வேலைய பத்தி ஒரு சும்மா இருக்க முடியாதா? எனக்கு பிடிக்கலடி. நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது. என்ன தவிர வேற யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது. உன்கிட்ட மட்டும் எதுக்கு நான் பேசணும்? உன்கிட்ட பேசுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்க பாரு, உன்னை தவிர வேற யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன். உன்கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன். என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா தான் வருது. ஓ, என்கிட்ட பேசினா உனக்கு அப்படி கோவமா வருது. அவங்கிட்ட பேசினா உனக்கு இனிக்குதா? சொல்லு. என்னைய பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியுதா? சரி வச்சுக்கோ. ஆமா, நான் அப்படிப்பட்டவதான் வச்சுக்கோ. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆமாடா, ஆமா, இவன் பேசினா மட்டும்தான் எனக்கு இனிக்குது. வேற யார் பேசினாலும் எனக்கு கசக்கதான் செய்யும். முக்கியமா நீ பேசினா கசப்புலே கசப்பு, பெரிய கசப்பு. அதுதான் எனக்கு. டேய் மச்சான், வாயை காட்டு. டேய் இருடா மச்சான், கோவப்படாதடா. இல்ல, நீ பேசுற மட்டும் கசக்குதுன்னு சொன்னால, அதான் வாயில இந்த பாவக்கா அப்புறம் வேப்பங்கொலை இதை போட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறேன். அதே நீ பேசுற மட்டும் கசக்குது. டேய் மூடிட்டு, நீ இப்ப தேவலாம் வாங்கி கட்டிக்கு போற. மதன், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல மதன். எதுக்கு நீ இவன் மேல மட்டும் இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுற? இங்க பாரு, அவகிட்ட எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. அவளும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கா. நீ தான் தேவையில்லாததெல்லாம் இப்ப திணிச்சு விட்டு அவளை நீயே லவ் பண்ண வச்சிருவ போலயே. ஏய், என்னடி? வாய் மூடு. இந்த வாடி பொடில என்கிட்ட வச்சுக்காத. என்ன பண்றது கேவலமான தப்பு. இதுல மத்தவங்கள வந்து பேச வந்தறது. மூஞ்சி பாரு. இங்க பாரு, நீ இவங்க கிட்ட தான் பேசணும், வேற யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது அப்படின்னு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. என்ன, நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன். என் வீட்லயே நான் அப்படிதான் இருந்தேன். என்ன, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன். மத்தவங்க இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிலாம் நான் எதையும் செய்யணும் அவசியம் கிடையாது. தனக்கு சுயமரியாதை ஒன்று இருக்குல்ல, அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு நீ சொல்றதா நான் கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் அவங்க வாழ்க்கை வாழல. எல்லாத்துக்கும் ஒரு மெச்சூர் இருக்கு, ஓகேவா? அந்த லிமிட்டை தாண்டி கிராஸ் பண்ணி வந்தா தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் இவனு ஃப்ரெண்டா தான் பழகுறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேவையில்லாம நீ என்னத்தை கொளுத்தி போட்டாலும் சரி, அது எதுவும் பத்திக்கிட்டு எரிய போறது கிடையாது. என்ன, மழை மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு வந்து அணைச்சு விட்டுட்டு போயிடும். தேவையில்லாம மனக்கொட்டை கட்டாம எந்திரிச்சு போய் கிளாஸ் பண்ணிக்கிற வேலையை பாரு. வந்துட்டான். என்ன மதனே, வரட்டுமா? டேய் மச்சான், என்னால இதை தாங்க முடியலடா. மச்சான், உன் அகல்யா அவன் கைய பிடிச்சிட்டாடா. என்ன மச்சான், எப்படா அதை பாத்துக்கிட்டு இருக்க? டேய், நீ ஒண்ணு பண்ணு, இரு வரேன், இரு. டேய், என்னடா பொசுக்குன்னு கைய பிடிச்சு அவ பாட்டுல கூட்டிட்டு போறா? டேய் மச்சான், இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலடா. ஏய், எதுக்கு இவ்ளோ பயந்துட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, ஓகேவா? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா இவளை எப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். எவ்வளோடா? என்ன அப்படி மிரட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி பதில் சொல்லுவாங்க? ஏய், மிரட்டிலாம் கேட்கலடா, சாஃப்டா தான்டா கேக்குறேன். நான் பேசினாலே மிரண்டு போறீங்களே, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பண்றது, நம்ம குரல் அப்படி வசதி இருக்கு. சரி, எவ்வளவுன்னு சொல்லு. 150 ரூபா. டே உருட்ட போறாத, எலி மருந்து உனக்கு 150 ரூபாயா? டே இங்க பாருடா, நானே பாத்துக்க என் ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கேன், விலைய பார்த்து சொல்லு. என்னது, உன் ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கியா? நினைச்சடா காலேஜுக்கு வந்து நீங்க எலி மருந்து கேக்கும்போது
ஆமாடா, அவனுக்கு இப்ப எலி மருந்து கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்குதான் என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறத நிரூபிக்கணும். அதுக்காக தான் இப்ப உங்ககிட்ட கேட்டேன். சரிடா, நீ கிளம்பு. சரி 150 ரூபாய் காசை கொடு. 150 ரூபா ரொம்ப எச்சுடா. ஒரு 130 ரூபா தரேன். 20 ரூபா அண்ணனுக்கா கழிச்சுக்கடா ப்ளீஸ்ரா. பாத்து விடுறேன். ஏதோ கஞ்ச பிஸ்னாரி தனமா நீ உழைச்சிட்டு இருக்கறதுனால. சரி, இப்ப நீ கிளாஸுக்கு கிளம்பு. காலேஜ் முடிச்ச உடனேயும் அங்க வெளிய கேண்டீன் செட் கிட்ட ஒரு மரம் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்ணு. வந்துருவேன், வந்து குடுக்குறேன். நம்பலாமா? நம்பலாம்டா, போடா. ஆ எப்பா, ஒரு எலி மருந்து வாங்க சொன்னது ஒரு குத்தமாடா, அதுக்கு எம்மா பெரிய விலை சொல்றியா? என்ன பண்றது, ஃப்ரெண்டா இருந்துட்டோம்ல, ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்யலனா ஒரு 150 ரூபா காசு போட்டு எலி மருந்து வாங்கலன்னா நம்ம என்ன அவ்வளவு பெரிய இதாயிருவோமா? சரி, இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம். இப்போ அவன் மனசு இருக்கிற பாடுக்கு இதுதான் அவனுக்கு சரியான மருந்தா இருக்கும். கொண்டு போய் கொடுப்போம். அப்பனாதான் அவனுக்கு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நம்மள மாதிரி ஃப்ரெண்டு எவனுமே இருக்கும். எங்க போயிருக்கோம்? இப்படி போய் மிஸ் பண்ணிட்டேனே. ச்சே, இவ்வளவு பத்திரமா வச்சிருந்தேன், இப்படி கொண்டு வந்து மிஸ் பண்ணிட்டேனே. என்ன தேடுறாங்க? ச்சே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஸ்னேகா? அது உனக்கு அண்ணன் எவ்வளவு அழகா கொடுத்தான். இப்படி போய் தொலைச்சிட்டு இல்ல. இவங்களுக்கு வேற வேலை பொழப்பே இருக்காதா? அது என்ன, நம்ம பாக்குற நேரம்ல ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சரியில்லையே. இப்படி நேரம் கிளாஸுக்குள்ள கடலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வெளியே வந்துட்டாங்க. இவங்கள எனக்கு வர்ற கோவத்துக்கு எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ச்சே, ஒரு காலேஜுக்கு வந்து மேம கரெக்ட் பண்ணிட்டாரு, ஆனா என்னால ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ண முடியலையே. இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இப்ப நான் எங்க போய் அதே என்னடா இந்த பிஜிஎம் காணாம நினைச்சேன். சரி சரி, இப்ப என்ன செய்யறாங்க? மேம், என்னாச்சு? எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க போல. அது அது சார், அது சி நம்ம தேடுற விஷயத்த இவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா சிரிச்சிருவாரு. ஏன்னா நமக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஆனா அவர்கிட்ட சொன்னா அது ஒரு சின்ன விஷயமா தான் நினைப்பார். சொல்லப்போனா சிரிப்பாரு. வேணாம். அவனுக்கு தொண்டை கட்டிக்கிறமா இல்ல அந்த மேல பார்த்தவன மட்டும் தொண்டை கட்டிக்கிறமா? பேசாம ஹார்ஸ் முட்டை வாங்கி கொடுத்துட்டு என்ன, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துரு. அது சார், அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். இப்போ எனக்கு பீரியட் இல்லை, ஸோ சும்மா வெளியே வந்து புக் ரீட் பண்ணலான்னு வந்தேன். ஏன் மேம் போய் சொல்றீங்க? உங்க ஃபேஸ்லயே தெரியுது நீங்க போய் சொல்றீங்கன்னு. நான் வரும்போது இது தேடிட்டு இருந்தீங்க. ஆனா சரி, ஓகே, சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். சார் அப்படிலாம் இல்லை, சொல்ல விருப்பம் இல்லாமலாம் இல்லை. இது வந்து உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் பெருசு. பட் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்களோன்னு ஒரு தயக்கம். அப்படியா? நான் எதுக்கு மேம் சிரிக்க போறேன்? நீங்க சிரிக்கிற மாதிரி எனக்கு என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க? சிரிக்கிற மாதிரி காமெடி பண்றதுக்காக இல்ல சார். கண்டிப்பா சிரிப்பு வர யாருக்கா இருந்தாலும் அதனால தான். என்னமா உன் மூஞ்சியை பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சிரிப்பு வர மாதிரி காமெடி? அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்க? அப்ப தேடுற விஷயம் என்ன அவ்வளவு சிரிப்பாவா இருக்கு? என்னதான் சொல்லுதுன்னு பாப்போமே. இல்ல, எதை தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் தேடி தருவேன்ல. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு ஃப்ரீ பீரியட் தான். இப்போ தமிழ் மேம் தான் லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பீரியட் தான் எனக்கு. ஸோ என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. அதுக்கு தான் சொன்னேன். அது சார், நான் போன வீக்கில் காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கர்ச்சீப் கொண்டு வந்தேன். அந்த கர்ச்சீப்பை மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு சென்டிமெண்டான கர்ச்சீப். என் அண்ணன் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ரொம்ப நாள் வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமலே நான் வச்சுருந்தேன். ஐ மீன் அந்த கிஃப்ட்டு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக தான் என் அண்ணன் எனக்கு கர்ச்சீப்பை ப்ரெசென்ட் பண்ணது. அதை மிஸ் பண்ணிட்டேன். அதான் 1 வீக்காவே தேடிட்டு தான் இருக்கேன். சரி, இங்க நான் வரவே இல்லை, ஒருவேளை காத்துல பறந்து வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். கரிச்சி பாக்க கரிச்சிப்ப மிஸ் பண்ணதுக்கு இப்படி உட்காந்து வெக்கப்பட்டு இருக்காங்களோ? இது என்னடா காதலு? கரிச்சிப்ப மிஸ் பண்ணது இவங்க தேடுவாங்களா, அவங்கள வந்து தேடி கொடுப்பாங்களாம். இது என்ன காதல்னே தெரியலையே. சே, நான் கூட வேற ஏதாவது நினைச்சேன். தங்கம வைரமான சீச்சி, சாதாரண கரிச்சிப்பு. ஓ, அந்த காட்சி இவங்களோடது தானா? இது தெரியாம எடுத்துட்டு போயிட்டோமோ? அதுல மை ஸ்பெஷல் ஒன்று எழுதியிருந்தது. அப்போ இது இவங்களோட கர்ச்சிப் தான், அவங்க அண்ணன் ப்ரெசென்ட் பண்ண கர்ச்சிப்பா. ஸோ என்னன்னு தெரியாம எடுத்துட்டு போயிட்டோமே. இப்போ எடுத்துட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா அவங்க கண்டிப்பா நம்ம சீப்பா நினைப்பாங்க. வேண்டாம், கொடுக்க வேணாம், நாமளே வச்சுக்கலாம். பாத்தீங்களா எதுவுமே பேச மாட்டேங்க. அது காமெடியா தானே இருக்கு. அது வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு சென்டிமெண்டான கர்ச்சீப். அதான் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓ, காட்சிப்பா மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி, தேடி பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்க்கலாம். இவரையே தடுமாறுறாரு. ஒருவேளை நம்ம கட்சி போய் எடுத்துட்டு போறா. நாம தான் எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கோம்னு சொன்னா கண்டிப்பா
தப்பா தான் நினைப்பாங்க. வேண்டாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆனால் சிரிக்கக்கூடாது. நீங்கள் எப்படி கச்சிப்பை தொலைச்சிட்டு அதை தேடுறேன்னு சொல்லி நான் சிரிப்பேன் நீங்கள் நினச்சிங்களோ, அதே மாதிரி நான் சொல்கிறது நினச்சி நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது நமக்கு சொந்தமான பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது அப்படியே போயிரும்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட தேடி வரும். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். சாதாரண கர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய டைலாக் விடுறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. அது உங்களுக்கு சென்டிமெண்டான கர்ச்சிப் நீங்கள் சொன்னனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வரும். அது உங்களோட தான் இருந்தால் கண்டிப்பாக தேடி வரும். காட்சிப்பா இருந்தாலும் மனுஷனோட வாழ்க்கையா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும் சார். இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, வெயிட் பண்ணுறேன். என்னோடதா இருந்தா, எனக்கு சொந்தமானதா இருந்தா கண்டிப்பாக என்கிட்ட தேடி வரும்ல. ஐ எம் வெயிட்டிங். பட் தேங்க்யூ. எதுக்கு இந்த தேங்க்யூ? எதுக்குன்னு தெரில, சொல்லணும்னு தோணுச்சு, அதான். ஓகே சார், நான் வரேன். ஓகே மேம். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. சாதாரணமான கர்ச்சிப்புக்கு என்னடா வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? அப்ப இந்த 5 விரல் அடங்குற கைக்குட்டை மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கை இருக்கு போல. ஆனா இவங்க காதல ஒரு மாதிரி வித்தியாசமால இருக்கு. ஒருவேளை கர்ச்சிப்ல காதல ஆரம்பிக்கிறாங்களோ, ஒருவேளை இந்த கர்ச்சிப்பை ஏன் அந்த வார்த்தை தேடி இருக்க கூடாது. கண்டுபிடிக்கிறேன்டா. ஆனா இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நான் மருந்து கொடுக்கணும். அப்புறமா கிளாஸ் ரூம் போயிடாதே, ஒரு மருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். மனசுல என்ன ஆகாயம், தினம் தினம் அது புதி போடும். ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. வெதக்கிற கைதானி மலர் பறிக்குது தினந்தோறும். மலர் தொடுக்க நாறு எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு. ஆலம் விழுதிலே ஊஞ்சலாடும் கிளியெல்லாம் மூடும். சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு. கேட்டிடாமலே தாயின் மடிய தேடியோடும் மலநதி போல. ஏப்பா, சரி வீட்டுக்கு கிளம்பலாம். கார்த்தி வந்திருப்பானா? அப்போதே ஃபோன் பண்ணோம், நேரம் வந்துரு. ஏய், மேனஸுங்கிறது இல்லை. என்னதான் நீ மேனேஜராக இருந்தாலும் உனக்கு அடுத்த ஒரு பொசிஷனில் நான் இருக்கேன்ல, அப்போது உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த மேனஸ் கூட இல்லையா? ஒரு ரூமுக்கு வரும்போது நான் என்னைக்காவது கதவை தட்டாமல் உள்ளே வந்திருக்கேனா? அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள என்னமோ நாய் புகுந்த மாதிரி உள்ள வர என்ன? டேய், என்ன இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? தள்ள. என்னடி அப்படி கொந்தளிக்கிற? என்ன பயம் விட்டு போச்சா? நான் எப்போ உன்னை பார்த்து பயந்தேன் எனக்கு பயம் விட்டு போகிறதுக்கு? இங்கே பாரு, நீலாம் என் கால் தூசிக்கு சமம். என்ன, உன்னை மாதிரி நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நீ எனக்கு எம்மாத்திரம் நான் நினைக்கிறேன். உன்னை விட்டு வச்சிருக்கணும், அதில் 1000 காரணம் இருக்குன்னு உங்ககிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? மரியாதையே வழி விடு, நான் வீட்டுக்கு போகணும். வழியை விடு. என்னது வழி விடணுமா? நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்கேன். என்ன முடிவு சொல்றப்ப நீ? என்னது, என்ன முடிவு சொல்றியா? ஏன், என்ன முடிவு வேணுமா? நான் என்ன கேட்கிறேன், என்ன கேட்க போறேன், நான் எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறேன், இது எதுவுமே உனக்கு தெரியாது. என்ன எல்லாத்தையும் ஸ்கிரீன் போட்டு காட்டணுமா? திருப்பு பிஞ்சிரும். இதெல்லாம் வேற எவக்கிட்டையாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. என்ன, என்கிட்ட மோதாதுன்னு உங்ககிட்ட ஓயாம சொல்ல மாட்டேன். நான் ஒரு சைடு இருந்தாலும் என்னோட புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் புருஷன் கையில மட்டும் நீ சிக்குன, நீ அன்னைக்கே உனக்கு பால் ஊத்திடுவாங்க. என்ன, அவன் அவ்வளோ கோவக்காரன், நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். அப்படியா? அப்படி உன் புருஷன் எவன் தாண்டி? வர சொல்லு, மோதி தான் பாக்குறேன். அப்படியே உன் புருஷனுக்கு கோவம் வருது, உன் புருஷனை வர சொல்ல பாக்குறேன். அவன் எப்படிப்பட்ட ஆளு என்னன்னு இன்னும் உலகத்திலே இல்லாத புருஷனை பத்தி அளந்து விட மாதிரி அளந்து விட்டுட்டு இருக்க. ஏய்,
அவனை இங்கே வர சொல்கிறதுக்கு எனக்கு இப்படிங்கிற ஒரு நொடி போதும் என்ன. நான் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே இங்கே வந்து நிற்பான். ஆக்சுவலாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் அவன் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஆனால் அவன் வந்து உன்னை பார்த்தான்னு வச்சுக்க, நீ அவ்வளோதான். நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உன் ஜோலி முடிஞ்சு, அவ்வளோதான். என்னாச்சு? ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். இங்கே பாரு, நீ என்னதான் நின்று தலையில தண்ணி குடித்தாலும் சரி, உன் எண்ணம், உன் மனசுக்குள்ள நினைக்கிற எண்ணம் என்கிட்ட நிறைவேறாது என்ன. உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? என்னதான் ஆனாலும் இவ பொண்ணு. சரி, பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்களே. ஒரு பொண்ணு வயிற்றுல தான் நீயும் பிறந்த என்ன. உன்னை பெற்று எடுக்கிறதுக்கு உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? உன்னை வயிற்றுக்குள்ளே கொண்டு வந்த நாள்லேருந்து இந்த உலகத்துக்கு உன்னை காட்டுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் வயிற்றுல சுமந்து வலியை தாங்கி அதுக்கப்புறம் உன்னை வெளியே கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணுங்கிறவ தாய்க்கு சமம் என்ன. அப்படி சொல்லக்கூடாது, தெய்வத்துக்கு சமம் என்ன. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தெய்வத்துக்கு தான் சமம். அப்போது நீங்கள் பொண்ணுங்களை எப்படி நடத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏண்டா என்ன மாதிரி இருக்க ஏஜில் இருக்க பொண்ணவே விட மாட்டீங்களே. சின்ன குழந்தைங்க 3 வயசு 4 வயசு குழந்தைங்களை கூட விட மாட்டீங்கடா. அப்படி என்னடா நீங்க வெறி பிடிச்ச ஆடுறீங்க? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கடவுள் எழுதி வச்சிருக்க எழுத்து என்ன, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அது தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்டகரியில் என்னையும் நினச்சிடாது என்ன. நான் வேற மாதிரி என்ன, புரியுதா? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களாகவும் இருப்பேன், ஆம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களாகவும் நடந்துக்க தெரியும் என்ன. ஸோ வழியை விடு. பாரு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை சரியா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, தள்ளங்கிட்டு. மவளே பார்க்குறேன்டி, இத்தனை நாள் இப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு. எல்லா நாளும் இந்த முகிலன் கிட்ட உன்னால தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது என்ன. எத்தனை நாளைக்கு தப்பிச்சு ஓடுற? கத்திரிக்காய் முத்துனா கட்டத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அதே மாதிரி தாண்டி நீயும். வர வச்சே தீருவேன். என்னடி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நீ ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி. சிஸ்டம் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணிட்டேன். கணக்கில் கொஞ்சம் தப்பாக எழுதிட்டாங்க, அதை கொஞ்சம் பார்க்குறதுல டென்ஷன் ஆகிடுச்சு. சாரி. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் சாரி. நம்பர் மாதிரி தெரியலையே, ஏதாவது ப்ராப்ளமா? கலை, என்கிட்ட இந்த ப்ராப்ளங்கிற விஷயத்த மட்டும் மறைக்காத. என்னை பற்றி உனக்கு தெரியும், சொல்லு. ஏற்கனவே அந்த சூர்யா விஷயத்துலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் நீ எதையும் சொல்ல மாட்டேங்கிற. பட் எதையும் மறைக்காத, சொல்லு. டேய், ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு சப்ப மேட்ரு. என்னை பற்றி உனக்கு தெரியாத? என்ன மீறி என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்னால் முடியாத பட்சத்துக்கு நானே உங்ககிட்ட சொல்லுவேன், ஓகேவா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாதா? என்கிட்ட என்ன பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிற? அது சரிதாம்மா, இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஓகேவா? என்கிட்ட எதையும் மறைக்காத. பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேம்மா, உனக்கு தெரியாதா? கலையை பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்குறேன். கலை எப்படிப்பட்ட ஆள்? சரி, ஓகே. இப்போ எப்படி நேராக கவின் அண்ணா வீட்டுக்கா, இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா? ஆமா, இப்படியே கவின் வீட்டுக்கு போறோம். மூஞ்சில குத்துனன்னு வச்சுக்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பேபேன்னு அப்படியே எங்க போனாலும் போயிடுறது. சாரி, உங்களோட பைக்கில் போகிறேன்டா எங்கே வேணாலும் போகலாம்ல. சரி, போகலாமா? சிரிச்சியா ஆளை மயக்கிறேன்னா, வா உட்காரு. டே புருஷா, இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவனோட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இப்போ அப்படி தாண்டா இருக்கு என் சில்ல புருஷா. மனசெல்லாம் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது தெரியுமா? பறக்கும் மூஞ்சிலே குத்துனேன் வை. போடா ராஸ்கல். கார்த்தி, ஐ லவ் யூ. நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீரம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே.
என்னம்மா வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்க? சமையல் வேலை முடிஞ்சுதா? ஓ எல்லாம் முடிச்சு அங்கே பால்கனியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தால் ஒன்று உட்காந்து சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சமைக்கும் போது அத்தை எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாரா. அப்புறம் வேற என்ன? அப்புறம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டீங்கன்னா புருஷனை கண்டுக்க கூட மாட்டீங்க. என்ன புருஷனை கண்டுக்கணுமா? இப்போ என்னமோ உங்களை கண்டுக்காத மாதிரியே தான் பண்ணுறீங்க. அப்படியே என் பொண்டாட்டி, உனக்கு அது புரியல. இங்க கொஞ்சம் வாயேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆனால் நைட்டான உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல என்ன தானே? கவின் எப்போ பார்த்தாலும் சேட்டை என்ன? என்னங்க அது? இறக்கி விடுங்க. மடி மேலே தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. குழந்தைய தூக்கி மடி மேலே உட்கார வைக்கிற காலம் போய் பொண்டாட்டி தூக்கி தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா ஆமாடி, எனக்கு வேண்டுதல் பாரு. நீ தானே சொன்ன என்னை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு. கண்டுக்கிட்டா ரொம்ப தான் பண்ற. கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வேற, இப்போ நீங்கள் கண்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. ஓகேவா? கையெடுங்க. அப்படியா? சரி, கண்டுக்க வேண்டியதா. டே ஃப்ராடு வேலையை பார்க்காத, மூஞ்சிலே குத்திடுவேன் என்ன? இறக்கி விடுங்க, இல்லைனா கேசவனை கூப்பிடுவேன். இப்போ அவன் அங்கே உட்காந்துருக்கான், அதனால அமைதியாக இருக்கேன். கேசவனை கூப்பிட்டுருவேன். கையேடுறான். ஏய், இங்க பாரு, என்னமோ அழகு குறையுதே. டேய் என்ன பண்ற? இப்போ பாரு, பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு. இனிமே போட்டு வச்சுக்கோ, சரியா? அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே போட்டு வச்ச பழகலை. இப்போ நீ வச்சதுக்கப்புறம் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே வச்சுக்கிறேன். என் புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வேன். ஓகேவா? என் சின்ன புருஷன். புலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்ப கதை பேசி பேசி விடுது இரவு. கடல் தாண்டிதா இழுமலை தாண்டிதா என் கருத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியா ஒன்று சமாமாற கூட்டி போகி. வனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகம் கூட பாவை போகும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் முந்தன் சிறகு. வானத்தும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என்ன கேசவ குட்டி நல்லா பேசுறானே. என்னவா எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சஞ்சுமா வாய குரடி, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றதே ஒரு வேலையா போச்சு. எதுக்கு இப்ப எல்லாரும் எங்க மூஞ்சிய பாக்குறீங்க? சாப்பிடுங்க. சஞ்சுமா, எல்லாரும் மூஞ்சி பார்க்கறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். பிரீத்தி மூஞ்சி பார்க்கறான்னா வீட்டிலே சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய கட்டிட்டு வந்துட்டா. இங்க வந்தோன்னு கொஞ்சம் டீசன்ட் பார்க்கறா, வேற ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட்டத நீ பார்த்த. எப்பா 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 அந்த டாமச்சேரி சண்டைக்கு ஒரு எண்டு கார போடுங்கப்பா. முடியல, எங்க பார்த்தாலும் சண்டை தான். பிரீத்தி கொஞ்சமாவது காலேஜ் லெக்சர் மாதிரி நடந்துக்கடி. ஏய், காலேஜ்ல தான் காலேஜ் லெக்சர் மாதிரி நடந்துக்கணும். இவனுக்கே லெக்சர் மாதிரி நடந்துக்கிட்டாதான் அடங்குவான். ஒரு நாள் கூட என்கிட்ட வம்பளுக்காம இவனை இருக்க சொல்லு, இருக்கவே மாட்டான். ஏதாவது பண்ணி என்கிட்ட திட்டுவாங்க. திட்டுவாங்கன்னா அவன் தூக்கம் வராது, அவன் திட்டுனா எனக்கு தூக்கம் வராது. சீ, கேவலமா இருக்கு. ஏன்டி ஆரம்பிக்கும் போதே சண்டைக்கு போற? எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து. ஐயோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கல திரும்ப இந்த மாதிரி ஒரு அமேசிங் மீட்டிங் வரும்னு. ரொம்ப 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 ஹாப்பி. ஆனா நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் ஒரு தடவை, அகைன் கவின் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நமக்குள்ள நடந்துராதான்னு. அதான் வந்துட்டீங்கள, திரும்ப மீட்டிங் நடந்தாச்சுல. எல்லாரும் சாப்பிடுங்கடா, என்ன இப்படி பாக்குறீங்க? மச்சான், அன்னைக்கு மாதிரி ஆரம்பிச்சிருவோமாடா? யார பிடிக்கலாம்? ராஜேஷ பிடிச்சிருவோமா? டே மச்சான், தனியா இருக்கும் போது வம்பளுங்கடா, இப்ப வேணாண்டா. என் பக்கத்துல ஒரு ராட்சசி உட்காந்துருக்காடா, வீட்டுக்கு போய் நீ மொத்துன்னு வந்து வாடா. ஓஹோ, நாங்க உங்களுக்கு ராட்சசியோ? உண்மையை சொன்னா சில சமயத்துல ஏத்துக்க முடியாம தான் இருக்கும். நீ வீட்டுக்கு வாடி, எப்படி ஏத்துக்க முடியாம இருக்குது நானும் பார்க்கறேன். அப்புறம் அண்ணா எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டீங்க போல. சசி சொன்னாரு. ஓகே, நல்லபடியா பிசினஸை மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பரா வந்து கம்பெனி கொண்டு போங்க. எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் சஞ்சு மட்டும் ஜாப்புக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? நாங்க எல்லாரும் படிச்ச படிப்பு உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனா ஏன் சஞ்சு 4 வருஷம் பிரிஞ்சனால உங்க கூடயே ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஆமாண்ணா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நான் பேங்க்குக்கு வேலைக்கு போறேன். ஆனா ஏன் சஞ்சு இப்படி வீட்டில் தனியா இருக்கான்?
அச்சோ வேலைக்கு அனுப்ப வேண்டாம்லாம் இல்ல. எப்படி சொல்றது, அவ படிச்ச படிப்புக்கு அவ திறமைக்கு அவளுக்கு நிறைய பேர் வேலை கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்ச நாள் சஞ்சு என் கூட இருக்கட்டும், கேசவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணா வேலைக்கு சேர்த்து விட்டுக்கலாம், போக சொல்லலாம். நம்மளே சொந்தமா ஒரு ஆபீஸ் வைக்கும் போது எதுக்கு வேலைக்கு அனுப்ப சொல்லிட்டு கேசவனை பாத்துக்கிட்டுமே, அதுவே ஒரு பெரிய வேலை தானே. என்ன கேசவ குட்டி, அப்பா சொல்றது சரிதானே? அழகா கூப்பிடுற நீ அப்பா. இது என்ன இன்னைக்கு காலையில நடந்துச்சே, அதுதான் வேற லெவல். ஏதோ ஒண்ணு பண்ணி ஹாப்பியா இருந்தா போதும், வேற என்ன. இனியாவது உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும். போதும் போதுன்ற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. ஸோ இதுக்கு மேலே உன் லைஃப்பில் கஷ்டம் இருக்க வேணாம்னு நினைக்கிறோம். இதே மாதிரி 2 பேரும் எப்போதுமே சந்தோஷமா இருங்க. சரி ஓகே, இதை கேட்க வேணாம் தான் நினச்சேன். இருந்தாலும் என்னால் கேட்காம இருக்க முடியல, கேட்டுதான் ஆகணும். கேசவ் வேணா எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி பிறந்தானே. ஆனால் நீங்களா ஏன் குழந்தை பெற்றுக்காம இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னாரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்தாங்களாம். ஏன் குழந்தை பெற்றுக்காம இருக்கீங்க? ஒருத்தர் ரீசன் சொல்லுங்க பாப்போம். முதல்ல நான் சொல்றேன் சஞ்சு, இந்த எருமை மாடையே வச்சு மேய்க்க முடியல, இதுல இந்த எருமை மாடு மாதிரி இன்னொரு குட்டி குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நான் செத்தேன். அதாவது நான் சொல்றேன் சிஸ்டர், இந்த ஒரு ராட்சசியை வச்சு என்னால மேய்க்க முடியல. இன்னொரு ராட்சசி வந்துருச்சுன்னா நான் பரலோகம் போயிருவேன். கவினே ராட்சசி, சேர்றா மச்சான். அப்புறம் சரி இருங்க கார்த்தி, நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். எனக்கு ஒண்ணு நினைச்சு சஞ்சு நீயே கேட்க. ஏன்னா இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் எதையாவது கிறுக்குத்தனமா சொல்லி வச்சுட்டானா? அது நான் எப்படி சரி இவங்க எல்லாருக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலையா? உங்களுக்கு நடந்துருச்சா? ஆனா ஏன் குழந்தை பிறக்கல? டேய் எருமை மாடு, சோ என்னத்த சொல்லு? ஏய் கார்த்தி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. சசி கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் கார்த்தி என்ன சொன்னாரு? சொல்லுங்க. எனக்கெல்லாம் நடக்கவே இல்லை, நாளை கெத்தா சொல்லுவேன். ஆமா, மைக் வச்சு நல்லா சொல்லு. ஆமா, நடக்கலனா மைக் வச்சுதான் சொல்லுவேன். இப்ப என்ன, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலன்னு என்ன சொல்லணுமா? காதல் படம் பரத் மாதிரி மண்டையில கொட்டிக்கிட்டே சொல்லணுமா? தாராளமா சொல்றேன், ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, எனக்கு காப்பா. ஆனா சும்மா இருங்க, நான் உங்க வாயிலதான் என்ன நினைக்கிறேன், வீட்டுக்கு போறேன்னு வச்சு செஞ்சிருவா. என்னம்மா பதிலவே காணோம்? சொல்லுங்க. இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் டேட் தான் நடந்துச்சு. குழந்தை பிறக்காததுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? தெரியலடி ஏன் குழந்தை பிறக்கலன்னு. என்னது ஏன்னு தெரியலையா? கலைமா அண்ணனுங்களா இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லடா நான் வேற மாதிரி கேட்பேன், பாத்துக்கோ. காமெடி பண்ணாதீங்கப்பா. சஞ்சுமா, இப்ப நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்த சஞ்சுமாக்கு பிளான் பண்ணிட்டீங்களாமா? கேள்விப்பட்டேன். ஏய் சிச்சி, அப்படிலாம் இல்லை. என்னடி எல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க? வேற பேச்ச மாத்துங்க எல்லாரும். அது எப்படி நீங்க எங்களை நோண்டும் போது நாங்க எதுவும் கேட்க கூடாது, உங்களை நாங்க நோண்டுறா நீங்க கேள்வி கேட்பீங்களா? இது சரியில்லை, இது சரிப்பட்டு வராது. சரி புடிச்சுக்கலாம். என்னம்மா சஞ்சு சொல்லுங்க. சரி, நம்ம கண்டென்ட் மாத்திரலாம் வாங்க, வேற பேச்சுக்குள்ள போ. நம்ம எல்லாரும் சிரிக்கிறோன்னு அவனும் சிரிச்சுட்டான். இதுதான் நீ குழந்தைங்க, நம்ம எதுக்கு சிரிக்கிறோனே தெரியுமா? அதுவும் சிரிக்கும். அம்மா வயிறு வலிக்குது என்னால. போதும், இந்த கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. சின்னஞ்சிறு பூதிக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பு